வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் 2026 அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சமூக பிரிவுகளை கவரும் வகையில் முக்கியமான நலத்திட்ட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நலவாரிய தொழிலாளர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் 1200 2000 உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் 10,000 5 லட்சமாக, வீட்டுக்கடன் முன்பணம் ரூபாய் 40,000 50 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வு கால பணிக்கொடை உச்ச வரம்பு 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது. மேலும் யூபிஎஸ் என்ற புதிய திட்டத்தின் மூலம் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் தங்களின் கடைசி சம்பளத்தின் 50% வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமாக பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கான ஓய்வூதியமும் உயர்த்தப்படுவதுடன் மருத்துவ செலவுகளை கருத்தில் கொண்டு மருத்துவ காப்பீடு தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக இரட்டிப்பாக்கப்படுகிறது. இந்த காப்பீடு திட்டம் அரசு வாரியங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஓய்வூதியதாரர்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இதற்கிடையில் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் 10,000 15,000 குடும்ப ஓய்வூதியம் 5,000 7,500 உயர்த்தப்பட்டுள்ளது. பணியில் உயிரிழக்கும் பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதி ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் ஓய்வூதியமும் ரூபாய் 1,200 2,000 உயர்த்தப்படுவதுடன் நலிந்த நிலையில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகை ரூபாய் 6,000 10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அறிவிப்புகள் தேர்தலை முன்னிட்டு முக்கிய வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கில் வெளியிடப்பட்டவை என பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.